அடுத்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இட் இஸ் எ சிம்பிள் ஐசோமெரிசம். நமக்கு எல்லாம் தெரியும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் நம்ம +2 லெவலில் படித்தது. இதுக்கு இன்னொரு பேர் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமெரிசம். இதில் என்ன, சேம் குரூப் ஆன் சேம் சைடு, ஒரே குரூப்பு ஒரே சைடில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிஸ். ஒரே குரூப்பு டிஃப்ரெண்ட் சைடில் இருந்ததுன்னா, ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ட்ரான்ஸ். The stereo isomers generally called as cis trans isomer. Therefore, the geometrical isomers க்கு இன்னொரு பேர் cis trans isomerism. இது வந்து டபுள் பாண்ட் உள்ள காம்பவுண்டில் தான் இருக்கும். எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ, கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை நம்ம எதிர்பார்க்கணும், அல்லது சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸத்தை எதிர்பார்க்கணும். அப்போ சிஸ்னா என்ன, ட்ரான்ஸ்னா என்னங்கிறது அடுத்த எக்ஸாம்பிள். இப்போ இங்கே எடுத்துங்க. ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் 2 கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்குது. ஒன்றில் Cl இருக்குது, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் செகண்ட் கார்பனத்தில் Cl இருக்குது. Cl குரூப்ஸ் ஆர் ஆன் ஆப்போசிட் சைடு, அப்போ ட்ரான்ஸ். ரெண்டாவது காம்பவுண்டில் Cl குரூப்ஸ் ஆர் ஆன் சேம் சைடு, ஒரே சைடில் 2 Cl குரூப் இருக்குது, அதனால சிஸ். இங்கே ரொம்ப முக்கியம், காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்கணும், 2 கார்பன்லையும் ஒரே தொகுதி இருக்கணும். முதல் கார்பனில் Cl சொல்லணும், ரெண்டாவது கார்பன்லையும் Cl பார்க்கணும். அதே மாதிரி சிஸ் காம்பவுண்டில் முதல் கார்பனில் உள்ள Clம் ரெண்டாவது கார்பனில் உள்ள Clம் ஒரே சைடில் இருக்குது, சேம் சைடில் இருக்குது, அதனால சிஸ். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். நம்ம we are going to apply E and Z nomenclature. இதில் இசட்னா என்ன, சீக்வஸ், அதாவது SEQ சிஸ். அதே மாதிரி ட்ரான்ஸ், இது E மீன்ஸ் ட்ரான்ஸ், இசட் மீன் சிஸ், E மீன் ட்ரான்ஸ். இப்போ இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ரூல். முதல் கார்பன் எடுக்கணும், அதில் 2 குரூப் அட்டாச் ஆகிருக்கும். எது ஹையர் அட்டாமிக் நம்பர் குரூப்போ அதுக்கு 1 கொடுக்கணும் சீக்வன்ஸ் ரூல் படி. எது அதை விட கம்மியாக இருக்கோ அதுக்கு 2 கொடுக்கணும். இதே மாதிரி ரெண்டாவது கார்பன் ஆட்டத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹையர் அட்டாமிக் நம்பருக்கு 1 கொடுங்க, தென் செகண்ட் ஆட்டத்துக்கு வந்து 2 கொடுங்க. இது முதல்ல, இதுதான் சீக்வன்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். முன்னால் மாதிரி ஒரு கார்பன் ஆட்டத்தில் அட்டாச் ஆகக்கூடிய 2 குரூப்புக்கும் நம்ம வந்து சீக்வன்ஸ் ரூல் படி நம்பர் கொடுக்கணும். ஹையர் அட்டாமிக் நம்பர் குரூப்புக்கு 1, அடுத்த அட்டாமிக் நம்பர் குரூப்புக்கு 2. செகண்ட் கார்பன் ஆட்டத்துலேயும் ஹையர் அட்டாமிக் நம்பருக்கு 1, செகண்ட் கார்பன் ஆட்டத்துக்கு 2. இப்போ 2 கார்பன் ஆட்டத்துலேயும் 1 1 சேம் சைடில் இருந்ததுன்னா இசட். 1 1 2 கார்பன் ஆட்டத்துலேயும் சேம் சைடில் இருந்ததுன்னா இசட். 1 1 2 கார்பன் ஆட்டத்துலேயும் உள்ள 1 1 ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஒரு இ. சிஸ்ங்கிறது இசட், ட்ரான்ஸுங்கிறது இ. அவ்வளோதான். 1 1 ஆர் இன் தி சேம் சைடு இசட், 1 1 ஆர் இன் தி ஆப்போசிட் சைடு. That's the simple way we can calculate. Now let us consider some. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. முதல் கார்பனில் 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து Br, இன்னொன்று வந்து Cl. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள கார்பனில் ஒன்று Br, இன்னொன்று வந்து Cl. அப்போ Brக்கு நம்ம என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணும், Clக்கு வந்து 2 கொடுக்கணும். ரெண்டாவது கார்பன் எடுத்துட்டோம்னா மேலே I இருக்குது, கீழே H இருக்குது. அப்போ ஐக்கு என்ன கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஹெச்சுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 2. இப்போ 1 1 சேம் சைடில் இருக்குது. அப்போ 1 1 சேம் சைடில் இருந்ததுன்னா இசட். இதே மாதிரி ரெண்டாவது காம்பவுண்ட் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு கார்பனில் Clம் Brம் இருக்குது. அப்போ Brக்கு 1, Clக்கு 2. செகண்ட் கார்பனில் CH3யும் COOH இருக்குது. அப்போ COOHக்கு 1, CH3க்கு 2. 1 1 சேம் சைடில் இருக்குது, அதனால இசட். மூணாவது கார்பன் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு கார்பனில் Br இருக்குது, CH3 இருக்குது. இப்போ Brக்கு 1, CH3க்கு 2. செகண்ட் கார்பனில் Clம் இருக்குது, I இருக்குது, Iக்கு 1, Clக்கு 2. இப்போ 1 1 ஆப்போசிட் சைடில் இருக்குது, அதனால இசட். This is the one of the way we can easily find out E and Z isomerism. Similarly, we will work out if a compound containing 2 double bond. அந்த காம்பவுண்டுக்கு எப்படி போடும்.
இப்போ இந்த 4 கார்பன் இருக்குது, 2 டபுள் பாண்ட் இருக்குன்னா 4 கார்பன், அதை C1 C2 C3 C4ன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ C1 எடுத்துட்டோம்னா H இருக்குது, CH3 இருக்குது. அப்போ CH3க்கு 1, Hக்கு 2. ரெண்டாவது கார்பன் இடத்துல என்ன இருக்குது? H இருக்குது, இன்னொன்று வந்து கார்பன் C. அப்போ கார்பனுக்கு 1, Hக்கு வந்து 2. ஓகேயா? அப்போ 1ம் 1ம் சேம் செல்லில் இருக்குது. இதில் டபுள் பாண்ட் வந்து 2 கார்பனுக்கு இடையில் இருக்கும்போது நம்ம 1 விட்டுட்டு இதை 2Zன்னு தான் சொல்கிறாங்க. இதை 1Zன்னு சொல்லலாம், 2Zன்னு சொல்லலாம். we can say is 2Z. இப்போ 3வது கார்பனையும் 4வது கார்பனையும் எடுத்துங்க. 3வது கார்பனையும் 4வது கார்பனையும் எடுத்தால் 3வது கார்பனில் மேலே வந்து C இருக்குது, கீழே H இருக்குது. அப்போ கார்பனுக்கு 1, கீழே உள்ள Hக்கு 2. 4வது கார்பன் எடுத்துட்டோம்னா CH3யும் H இருக்குது, CH3க்கு 1, Hக்கு 2. இப்போ 1ம் 1ம் ஒரே சைடில் இருக்குது. 3வது கார்பன்லையும் 4வது கார்பன்லையும் 1ம் 1ம் ஒரே சைடில் இருக்குது. அதனால் 4Z. அப்போ the nomenclature is 2Z 4Z. Similarly, you take the second compound. First carbon எடுத்துங்க, கீழே வந்து CH3 இருக்குது, மேலே வந்து H இருக்குது. அப்போ CH3க்கு 1, Hக்கு 2. ரெண்டாவது கார்பன் ஆட்டத்தில் CHMe twice இருக்குது, கீழே வந்து என்ன இருக்குது? கார்பன் அல்கீன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு 1. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குன்னா 1ம் 1ம் சேம் சைடில் இருக்குது, அதுக்கு 2Z. 3ஐயும் 4 எடுத்துட்டோம்னா மேலே வந்து கார்பன் இருக்குது, கீழே வந்து ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ கார்பனுக்கு 1, ஹைட்ரஜனுக்கு 2. 4வது கார்பன் எடுத்துட்டோம்னா CH3க்கு 1, ஹைட்ரஜனுக்கு 2. அப்போ 1ம் 1ம் ஆப்போசிட் சைடில் இருக்குது. 3வது கார்பன்லையும் 4வது கார்பன்லையும் 1ம் 1ம் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதனால் 4E. இங்கே nomenclature is 2E4Z. 3வது கார்பனில் Clலும் CH3 எடுத்துங்க, அதுக்கு தான் 1 1 வரும், 2 சேம் சைடில் இருக்கிறதுனால Z. 4வது காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா Clலும் CH3. ஃபஸ்ட்டு கார்பனில் C வந்து 1, செகண்ட் கார்பனில் வந்து CH3 வந்து 2. அப்போ 1ம் 1ம் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால E. அதே மாதிரி 5வது காம்பவுண்டில் 2 Clலும் ஒரே சைடில் இருக்குது, அதுக்கு தான் 1 1 வரும், 1 1ம் சேம் சைடில் இருந்ததுன்னா அது Z. 6வது காம்பவுண்டில் 1 1ம் ஆப்போசிட்டில் இருக்குது, அதாவது சேம் சைட்லேயும் ஆப்போசிட்லேயும் 1 1 சேம் சைடில் இருக்குது. 2 Cl குரூப் இருக்குது, 1 1 ஆப்போசிட் சைடில் இருந்தால் நம்ம ஆப்போசிட் சைடு எடுத்துக்கணும். அப்போ 1 1 ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது E. The nomenclature is E. அப்போ this is the easy way we can easily find out whether the configuration is Z or E. இதே மாதிரி நிறைய சாம்பிள் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணால் யூ வில் கெட் எ கிளியர் கைட் ஐடியா. நிறைய புக்கில் நிறைய இருக்குது, வால்யூம் 1ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் தி மெத்தட் டு டிட்டர்மைன் the configuration of geometrical isomers. ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் சிஸ் ஐசோமரா டிரான்ஸ் ஐசோமரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ் ஐசோமராக இருந்ததுன்னா அதுக்கு ஹையர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், லோயர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். டிரான்ஸ் ஐசோமருக்கு ஹையர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், லோயர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அதிலிருந்து சிஸ்ஸையும் டிரான்ஸையும் டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். The melting point of malic acid is 130 degree and fumaric acid is 300 degree. அப்போ fumaric acid வந்து trans isomer and malic acid வந்து cis isomer. cis cinnamic acid க்கு 68 degree C, ஆனால் trans cinnamic acid க்கு 130 degree C. அப்போ melting point of trans isomer is greater than the melting point of cis isomer. The boiling point of trans isomer is less than the boiling point of cis isomer. Solubility. Solubility பொறுத்தவரையில் cis isomer is more soluble in water than trans isomer. The solubility of malic acid and fumaric acid in water is 79 gram per 100 ml and 0.7 gram 100 ml. அப்போ malic acid வந்து cis isomer, அது 79 கிராம் சால்வ் ஆகுது solubility. அதே மாதிரி fumaric acidங்கிறது trans isomer, அது 0.7 கிராம் தான் என்னது டிசால்வ் ஆகும். அப்போ solubility வந்து cis isomers அதிகமாக இருக்கும், trans isomer கம்மியாக இருக்கும். Similarly, dipole moment வந்து cis isomers அதிகமாக இருக்கும்,
trans isomerக்கு almost 0 இருக்கும். The cis isomers having high dipole moment than the trans isomer. Example, cis 2 butene அதுக்கு dipole moment என்னன்னா 0.33 d. Trans 2 buteneக்கு dipole moment வந்து 0. Therefore, cis isomers having generally high dipole moment than trans isomer. UV ஸ்பெக்ட்ராவிலையும் lambda max வேல்யூலையும் கண்டுபிடிக்கலாம். அதாவது trans isomerக்கு lambda max வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். cis isomerக்கு lambda max வேல்யூ வந்து குறைவாக இருக்கும். அப்சார்ப்ஷன் வேவ்லென்த் lambda maxங்கிறது வேவ்லென்த். டிரான்சினமிக் ஆசிடாக இருந்தால் அது lambda max வந்து 272 நானோமீட்டர், அதனுடைய எப்சிலான் மேக்ஸ் வந்து 15,900. சிஸ் சின்னமிக் ஆசிட்டுக்கு வந்து lambda max வந்து 268 நானோமீட்டர். அப்போ டிரான்ஸை விட சிஸ்க்கு கம்மியாக இருக்கும். சிஸ்டெல்ஃபினுக்கு வந்து lambda max வந்து 295 நானோமீட்டர். சிஸ்டெல்ஃபினுக்கு வந்து lambda max வந்து 283 நானோமீட்டர். இப்போ பொதுவாக trans isomers absorbs at longer wavelength than cis isomer. இதை வச்சு given compound வந்து cis isomera trans isomera அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் ஆஃப் சைக்ளோஹெக்சேன். இப்போ சைக்ளோஅல்கைன் பொறுத்தவரையிலும் நம்ம சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கிறோம். சைக்ளோஹெக்சேனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ரெண்டு தெரியணும். சைக்ளோஹெக்சேனுக்கு வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சேர் ஃபார்ம், இன்னொன்று வந்து போட் ஃபார்ம். இதில் சேர் ஃபார்ம் இஸ் ரிஜிட் அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு போட் ஃபார்ம். சேர் ஃபார்மை போட் ஃபார்மாக மாற்றிக்கலாம். ஆனால் போட் ஃபார்மை எதாக மாற்ற முடியாது, டிரான்ஸ்ஃபார்மாக மாற்ற, சேர் ஃபார்மாக மாற்ற முடியாது. இதில் எதுக்கு வந்து ஸ்டேபிள் ஃபார்ம்னா சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். ஏன்னு கேட்டால் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இஸ் மினிமம். அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மினிமம். அதனால் சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் த போட் ஃபார்ம். இது நல்லா தெரியணும். சைக்ளோஹெக்சேனுக்கு 2 ஃபார்மு, ஒன்று வந்து சேர் ஃபார்மு, இன்னொன்று வந்து போட் ஃபார்மு. Chair is rigid and it is transformed into boat form, and potential energy is also very low for chair form. Therefore, it is a more stable form. இது தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கடுத்து இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது இதுதான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து சேர் ஃபார்ம், செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து போட் ஃபார்ம். இதில் 6 பொசிஷன் உங்களுக்கு தெரியணும். 6 ஆக்சியல் பொசிஷன் இருக்குது, 6 ஈக்குட்டோரியல் பொசிஷன் இருக்குது. 6 ஆக்சியல் பாருங்கள், they are moving upward or moving downward. ஆக்சியலுங்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஆக்சியல். சரிவா லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்ததுன்னா அது வந்து ஈக்குட்டோரியல். ஈக்குட்டோரியலுங்கிறது சரிவாக இருக்கக்கூடியது. பாருங்கள், ஒவ்வொரு கார்பன்லேயும் ஒரு ஆக்சியல் இருக்கும், ஒரு ஈக்குட்டோரியல் இருக்கும். அப்போ 6 கார்பன் இருந்ததுன்னா 6 ஆக்சியல் பொசிஷன், 6 ஈக்குட்டோரியல் பொசிஷன். இதுதான் உனக்கு நல்லா தெரிய வேண்டியது. ஒவ்வொரு கார்பன்லேயும் எது ஆக்சியல் பொசிஷன், எது ஈக்குட்டோரியல் பொசிஷன். இப்போ உதாரணத்துக்கு 1 ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஆக்சியல் பொசிஷன், ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கிறது ஈக்குட்டோரியல் பொசிஷன். அதே மாதிரி செகண்ட் கார்பனில் பாருங்கள், ஆக்சியல் பொசிஷன் கீழ் நோக்கி இருக்குது, ஈக்குட்டோரியல் பொசிஷன் அப்வர்டாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு கார்பன் ஆட்டத்துக்கும் எது ஆக்சியல் பொசிஷன், எது ஈக்குட்டோரியல் பொசிஷனுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எந்த ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள். இப்போ இதில் we are going to discuss about 3 important factors. ஒரு காம்பவுண்ட் வந்து மோனோ சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்டாக இருந்தால் அதுக்கு 2 பாசிபிலிட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா இப்போ C1ல் சப்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த C1உடைய சப்ஸ்டியூட் எதில் இருக்கலாம்? ஒன்று வந்து ஆக்சியலில் இருக்கலாம், இன்னொன்று வந்து ஈக்குட்டோரியல் இருக்கலாம். ஆக்சியலில் இருந்தால் ஒரு ஃபார்ம், ஈக்குட்டோரியல் இருந்தால் another form. Therefore, if a monosubstituted form, the substituent present in the equatorial position will be more stable. இதை நல்லா ஞாபகம். 2 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஒன்றில் சப்ஸ்டியூவன்ட் ஆக்சியலில் இருக்கலாம், இன்னொன்று வந்து சப்ஸ்டியூவன்ட் வந்து ஈக்குட்டோரியலில் இருக்கலாம். ஈக்குட்டோரியல் இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம். இது எப்போ? ஒன்லி ஒன் சப்ஸ்டியூவன்ட், மோனோ சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இன் எ மோனோ சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட், the form in which the substituent present in the equatorial position will be stable. இது எக்ஸாம்பிள் பார்த்தா நல்ல விளக்கம். If it is a disubstituted compound, 2 substituent இருந்ததுன்னா அதில் 2 குரூப்புமே சேமாக இருக்கலாம், அந்த 2 குரூப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்.
இப்போ ரெண்டு குரூப்புமே சேமாக இருந்ததுன்னா the two group must be in equatorial position. ரெண்டு குரூப் எங்கே இருக்கணும்? ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இருக்கணும். அந்த ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து ரெண்டு சப்ஸ்டிட்யூண்ட் இருக்குது. அந்த ரெண்டு சப்ஸ்டிட்யூண்ட் என்ன இருக்கலாம்? ரெண்டு கார்பனில் ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இருக்கலாம். அந்த ரெண்டு காம்பவுண்டும் ரெண்டு சப்ஸ்டிட்யூண்ட்டும் ஆக்சியல் பொசிஷனில் இருக்கலாம். அல்லது ஒன்று ஆக்சியல்லையும் ஒன்று ஈக்குவட்டோரியல், C1ல் ஆக்சியல்லையும் C2ல் ஈக்குவட்டோரியல் இருக்கலாம். அப்போ எது ஸ்டேபிள்? அப்போ இந்த மூணு எடுத்துட்டோம்னா ரெண்டு ஆக்சியல், ரெண்டு ஈக்குவட்டோரியல், ஒரு ஆக்சியல், ஒரு ஈக்குவட்டோரியல். இதில் எது ஸ்டேபிள்னா ரெண்டுமே ஈக்குவட்டோரியலில் இருந்தால் ஸ்டேபிள். அப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இஃப் தி போத் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஆர் சேம், the two substituent must be present in the equatorial position will be more stable than other form. In compound, if the two substitution compounds or the two groups are different, ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஒன்று வந்து பல்கி குரூப்பாக இருக்கும், ஒன்று வந்து ஸ்மாலர் குரூப்பாக இருக்கும். இந்த பல்கி குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்கணும், இந்த ஸ்மாலர் குரூப் வந்து ஆக்சியல் பொசிஷன் இருக்கணும். அந்த ஃபார்ம் தான் ஸ்டேபிள். பல்கி குரூப் ஆல்வேஸ் ஆக்குபை தி ஈக்குவட்டோரியல் பொசிஷன். அது எங்கே இருக்கணும்? ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்கணும். ஸ்மாலர் குரூப் எங்கே இருக்கணும்? இட் ஷுட் பி இன் ஆக்சியல் பொசிஷன். அப்போ மூணு ரூல். ஃபர்ஸ்ட் ரூல், மோனோ சப்ஸ்டிட்யூட்டட் காம்பவுண்ட் equatorial position, the substituent must be present in the equatorial position. அதுதான் ஸ்டேபிள். டைசப்ஸ்டிட்யூட்டட் காம்பவுண்ட் ரெண்டு குரூப்பும் சேமாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு குரூப்புமே ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இருக்கணும். அந்த ஃபார்ம் தான் ஸ்டேபிள். மூணாவது, ஒரு குரூப் வந்து பல்கி குரூப்பாகவும் ஒரு குரூப் வந்து ஸ்மாலர் குரூப்பாக இருந்தால் பல்கி குரூப் வந்து எதில் இருக்கணும்? ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இருக்கணும். ஸ்மாலர் குரூப் வந்து ஆக்சியல் பொசிஷன் இருக்கணும். that form is more stable. இந்த மூணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு ரூல் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? ஸ்டேபிள் ஃபார்மை கண்டுபிடிக்கலாம். we explain with an example. இப்போ மோனோ சப்ஸ்டிட்யூட்டட் காம்பவுண்ட் இப்போ எடுத்துங்க, ஆல்ஃபா மெத்தில் சைக்ளோஹெக்சேட் மோனோ சப்ஸ்டிட்யூட்டட் காம்பவுண்ட். இதில் ஃபஸ்ட்டு கார்பனில் பாருங்கள், மெத்தில் குரூப் வந்து எங்கே இருக்குது? ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது. அண்ட் செகண்ட் கார்பனில் செகண்ட் ஃபார்மில் மெத்தில் குரூப் எங்கே இருக்குது? ஈக்குவட்டோரியல் பொசிஷன். இப்போ இந்த ரெண்டு ஃபார்மை எடுத்துட்டோம்னா எது வந்து மோர் ஸ்டேபிள்? ஈக்குவட்டோரியல் உள்ள மெத்தில் குரூப், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம்னா மெத்தில் குரூப் ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது மெத்தில் குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இருக்குது. அப்போ மெத்தில் குரூப் ஈக்குவட்டோரியல் இருக்கிறது தான் மோர் ஸ்டேபிள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் 1,3 இன்ட்ராக்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்ஃபா மெத்திலில் மெத்தில் குரூப்பும் ஹைட்ரஜனுக்கு இடையில் 1,3 இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே 1,2 இன்ட்ராக்ஷன் இருக்கும். அது வந்து வெரி லெஸ். இட் இஸ் வெரி லெஸ். ஸோ equatorial methyl cyclohexane will be the more stable form than axial methyl cyclohexane. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள். எதோட கம்பேர் பண்ணும்போது? லெஃப்டோட கம்பேர் பண்ணும்போது. methyl cyclohexane is more stable than axial methyl cyclohexane. If let us consider disubstituted compound, 1,2 disubstituted compound. இது எடுத்துக்கோ. இந்த 1,2 disubstituted compound ஒன்றாவது பொசிஷன்லையும் ரெண்டாவது பொசிஷன்லையும் மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ let us consider the first one, the first figure, the first geometry. ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு மெத்தில் குரூப்பும் எங்கே இருக்குது? ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. இது ரெண்டுமே ஒன்று மேல் நோக்கி இருக்குது, இன்னொன்று கீழ் நோக்கி இருக்குது. அப்போ தான் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ டிரான்ஸ்ஃபார்மாக இருந்தால் 1,2ல் ஈக்குவட்டோரியல் இருக்குது. சிஸ்ஃபார்மை பாருங்கள், ஒன்றுலையும் கீழ் நோக்கி இருக்குது, ரெண்டுலேயும் கீழ் நோக்கி இருக்குது. ஆனால் C1 கார்பனில் ஈக்குவட்டோரியல் இருக்குது, C2 கார்பனில் ஆக்சியல் இருக்குது. அது 6 ஆக்சியல் ஈக்குவட்டோரியல். இப்போ இந்த ரெண்டு ஃபார்மில் எது ஸ்டேபிள்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன் a disubstituted form, the two methyl group will be present in equatorial position. அப்படி equatorial position இருந்ததுன்னா trans equatorial is more stable than cis axial equatorial. இதுதான் இங்கே கொடுக்க வேண்டியது. ஆனால் அதே சமயத்தில் if you consider the second one,
சிஸ் 2-methyl cyclohexanol. இப்போ இதில் எடுத்துட்டோம்னா compare with methyl group and OH group, methyl group is a larger group, ரெண்டும் different. போன கேஸில் ஃபஸ்ட்டு கேஸில் ரெண்டு சேம் குரூப், செகண்ட் கேஸில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப். ஒன்று வந்து மெத்தில் குரூப், இன்னொன்று வந்து OH குரூப். சேம் குரூப்பாக இருந்ததுன்னா ரெண்டுமே ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருந்ததுன்னா அது ஸ்டேபிள். நம்ம சொல்லியிருக்கோம் டிரான்ஸ் ஈக்குட்டோரியல் இஸ் ஸ்டேபிள். ரெண்டும் டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருந்ததுன்னா ஒரு குரூப் பல்கி குரூப் வந்து எங்கே இருக்கணும்னா ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்கணும், சுமாலர் குரூப் வந்து ஆக்சியல் பொசிஷனில் இருக்கணும். இதில் பல்கி குரூப்புங்கிறது CH3 குரூப், அது ஈக்குட்டோரியல் இருக்கணும். OHங்கிறது ஸ்மாலர் குரூப், அது வந்து ஆக்சியல் பொசிஷனில் இருக்கணும். அது எதில் இருக்குது? சிஸ்ஸில் இருக்குது. சிஸ் axial equatorial is more stable. If the both groups are different, bulky group in the equatorial position and OH group in the axial position, therefore methyl group in the axial position and OH group in the axial position and methyl group in the equatorial position, cis axial equatorial is more stable. In the case of 1,2-dimethyl cyclohexane, ரெண்டு மெத்தில் குரூப் வந்து சேம் and the two group must be in equatorial position. ரெண்டுமே equatorial position இருக்கணும். அதனால் trans equatorial is more stable than cis axial equatorial. In the case of 2-methyl cyclohexanol, one group is a smaller group and another group is a big group. methyl group வந்து பெரிய குரூப்பு, larger group. OH வந்து ஸ்மாலர் குரூப்பு. அப்போ பெரிய குரூப் எதில் இருக்கணும்? ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்கணும். OH வந்து ஸ்மாலர் குரூப்பு, அது ஆக்சியல் பொசிஷனில் இருக்கும். அதனால் சிஸ் ஆக்சியல் ஈக்குட்டோரியல் இஸ் மோர் ஸ்டேபிள் இன் தி கேஸ் ஆஃப் 2-methyl cyclohexanol. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் சொல்லியிருக்கோம். இன் 1,3 காம்பவுண்ட் இப்போ பார்த்தது 1,2. இப்போ 1,3 எடுத்துட்டோம்னா சிஸ் ஃபார்மில் ஈக்குட்டோரியல் இருக்குது. In 1,3 காம்பவுண்ட் சிஸ் ஐசோமரில் ரெண்டு மெத்தில் குரூப்பும் ஈக்குட்டோரியல் ஃபார்மில் இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் சிஸ் ஆக்சியல் ஆர் டிரான்ஸில் ஃபார்மில் ஈக்குட்டோரியல் ஆக்சியல் இருக்கும். இப்போ 3 ஃபார்ம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து 6 ஈக்குட்டோரியல், இன்னொன்று வந்து சிஸ் ஆக்சியல், இன்னொன்று வந்து டிரான்ஸ் ஈக்குட்டோரியல் ஆக்சியல். இதுக்கு 3 ஃபார்ம் பாசிபிள் 1,3 காம்பவுண்டுக்கு. இதில் எது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த காம்பவுண்டில் வந்து ரெண்டு குரூப்பும் சேமாக இருந்தால் அது எங்கே இருக்கணும்? ஈக்குட்டோரியல் இருக்கணும். அதனால் சிஸ் ஈக்குட்டோரியல் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் அதர் 2 ஃபார்ம். இதே மாதிரி 1,4 காம்பவுண்டை எடுத்துட்டோம்னா டிரான்ஸ் காம்பவுண்டில் தான், டிரான்ஸ் ஐசோமரில் தான் ஈக்குட்டோரியல் இருக்கும். சிஸ்ஸில் வந்து ஆக்சியல் ஈக்குட்டோரியல் இருக்கும். ரெண்டு குரூப்பும் சேமாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு குரூப்புமே ஈக்குட்டோரியல் இருக்கணும். therefore trans equatorial form is more stable than cis axial equatorial form. அப்போ 1,3 பொறுத்தவரையில் cis equatorial is stable. 1,4 பொறுத்தவரையில் trans equatorial is very stable. இங்கே பாருங்கள், if we consider 1,3, ஃபஸ்ட்டு பொசிஷனில் மெத்தில் குரூப் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. 3வது பொசிஷன்லையும் மெத்தில் குரூப்பு ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. டிரான்ஸில் ஃபஸ்ட்டு கார்பனில் ஆக்சியலில் இருக்குது, 3rd கார்பனில் ஈக்குட்டோரியல் இருக்குது. இது 1,3-dimethyl cyclohexane. இந்த ரெண்டு ஃபார்மில் எது ஸ்டேபிள்? சிஸ் ஈக்குட்டோரியல் இஸ் ஸ்டேபிள். இப்போ 1,4 எடுத்துங்க. 1,4ல் முதல்ல கொடுத்துருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம். ரெண்டு மெத்தில் குரூப்பும் ஈக்குட்டோரியல் இருக்குது. ஒன்று கீழ் நோக்கி இருக்குது, ஒன்று மேல் நோக்கி. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் சிஸ் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள். ரெண்டு மெத்தில் குரூப் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா முதல்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தில் குரூப் வந்து கீழ் நோக்கி இருக்குது, அடுத்து மெத்தில் குரூப் வந்து மேல் நோக்கி இருக்குது. ரெண்டுமே எதில் இருக்குது? ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. அதில் டிரான்ஸ் ஈக்குட்டோரியல் இஸ் மோர் ஸ்டேபிள். சிஸ்ஸில் ரெண்டுமே கீழ் நோக்கி இருக்குது, அதனால சிஸ் ஃபார்ம். ரெண்டு எதில் இருக்குது? ஒன்று ஆக்சியலில் இருக்குது, இன்னொன்று வந்து ஈக்குட்டோரியலில் இருக்குது.
அப்போ 1,4ல வந்து cis axial equatorial is less stable, trans equatorial is more stable. இதை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். In cyclohexane system, mono, di, tri, polysubstitute derivative tend to take up the chair conformation whenever is possible. அது என்ன substituted இருந்தாலும் chair form is more stable than the boat form. The chair conformation with the maximum number of equatorial substitution will be preferred conformation. Equatorial position அதிகமாக இருக்க அதனுடைய ஃபார்ம் வந்து ரொம்ப மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் பொதுவாக சப்ஸ்டியூவன்ட் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருந்தால் மோர் ஸ்டேபிள், அது சேர் ஃபார்மில் இருந்தால் வெரி வெரி ஸ்டேபிள் தென் போட் ஃபார்ம்.